Independence Day, Doctor. Happy Independence Day. ஒரு நிமிஷம். Happy Independence Day to all. டாக்டர் எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்கு டாக்டர். நெஞ்சு வலிக்குதா? அப்போ சாக தான் போக. பார்த்துக்கலாம் விடு. உங்ககிட்ட திரும்ப கேட்கலான்னு வந்தால் நீங்களே எப்படி சொல்கிறீங்க? செக் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நீ சாக தான் போக. ஹார்ட்டு ஒரு மாதிரியாக தான் ஆகும். முதல்ல நீங்கள் என்ன வாய் பேச்சு விட்டுட்ருக்கீங்க? நீங்கள் முதல்ல வந்து வேலையை பாருங்கள் டாக்டர். சரி பார்க்குறேன், வெயிட் பண்ணு. என்ன சவுண்டே டைட்டாக தான் வருது, விட்டுன்னு. என்ன ஆச்சோ போது போ, இன்னைக்கு சாவது எதில் இருந்து. சரி வா, நான் மாத்திரை எழுதி தந்து தொலைகிறேன். என்ன டாக்டர் கிறுக்குறீங்க? டாக்டர் நாங்கள் ஒன்றும் கிறுக்கல, நீங்கள் டாக்டர் ஆகிப்பாங்க தெரியும். டாக்டர் நான் இப்போ சைன் போடணுமா? ஆமாம் இது இந்த பெண்ணை காணும். சரி உங்ககிட்ட இருக்க பெண்ணை வச்சே போடு. இப்படி கச்சமுச்ச நிலையை தந்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு புரியும்? அதெல்லாம் உங்களுக்கு புரியும், ஏன்னா நான் இதெல்லாம் பல வருஷம் எழுதி கொடுத்துருக்கேன். அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் மருந்து எழுதி கொடுப்பாங்க? என்ன எழுதியிருக்கீங்க? பேராசிட்டமால் எழுதியிருக்கீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தேவையில்லாத விஷயம். நீ போய் கொடு, அவங்க கொடுப்பாங்க. அதை தினமும் நீ போடு. அதை நான் எப்போ கொடுத்துறேன், அவ்வளோதான். ஏன் நைட்டு மட்டுமா டாக்டர்? என்ன இவ்வளோ மாத்திரை தந்துட்டு நைட்டு மட்டும் போட சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்கம்மா. ஏம்மா? பாட்டி 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 ஏன் பாட்டி? என்ன நானே வெட்டு பழப்பு இல்லாமல் தூங்கிட்டு இருக்கேன். சரி, இதில் இருக்கிற மாத்திரையை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? கையில் தெரிய மாட்டேங்குது. ஈகு இந்த மாத்திரை இது மட்டும்தான் இருக்கு. நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். அங்கே நில்லு, போ உள்ள போ. இதெல்லாம் யாரும் பார்க்க கூடாது, உள்ள போ. பாட்டி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன், வெயிட் பண்ணு, பார்க்கலாம் மாத்திரை. எனக்கு வேற கண்ணு தெரிய மாட்டேன். என்னாச்சு பாட்டி? இதெல்லாம் மாத்திரை தான்மா. இது ஒன்றும் இதெல்லாமே உன்னோடதான். எல்லாம் கீழே விழுங்க. உனக்கு டாக்டர் 2 தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறம் வா, சரியாம்மா? டாக்டர் எது சொன்னாங்களோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும். இதை மட்டும் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் வாங்க. இந்த பில்லு நாங்கள் தான் வச்சுக்குவோம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே பாட்டி, இந்த வச்சுக்கோ பாட்டி. சரி போயிட்டு வா. பாட்டி சொல்லு. பில்லு மட்டும் வேணும் பாட்டி. பில்லு வேணுமா? சரி இந்தாம்மா. சரி பாட்டி. இந்த மாத்திரையெல்லாம் முடிஞ்சதுக்கு எல்லாம் எவ்வளோன்னே சொல்லலை நீங்கள்? அதை நான் வந்து சொல்லுவேன். அது இன்னொரு கவுண்டரில் தான் போய் நீங்கள் இதெல்லாம் கேட்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு மாத்திரை முடிய நீங்கள் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம், சரியாம்மா? அக்கா சொல்லுக்கா. அக்கா இதெல்லாம் அந்த பாட்டி உங்கள்கிட்ட தர சொன்னாங்கக்கா. அந்த பாட்டிக்கு வேறு என்ன வேலை? இதெல்லாம் பில்லு வேலை போகணும். $311 ஆச்சுமா. அவ்வளோவாக்கா? அப்பதான் இங்கே பாருங்க எத்தனை மாத்திரை நீங்களே பாருங்க. இந்த டாக்டர் கிட்டனா போன டாக்டர் இத்தனை கொடுக்குறாங்க.
இதெல்லாம் என்ன மாத்திரைன்னே தெரியாமல் நீங்களே வாங்கிட்டு போங்க. ஏனுமா எல்லாம் பண்ணுறீங்க? என்னோட இந்த ஹாஸ்பிட்டல் வராதுங்க. என்னக்கா நீங்களே இப்படி விளம்பரப்படுத்தி விடுறீங்க? ஆமாம், அப்போ என்ன இந்த ஆள் வேக இதுக்கு சுகருக்கு கொடுக்குற மாத்திரைகள்லாம் கொடுத்து வச்சுருக்கான். அப்படின்னா மாற்றித்தாங்கக்கா. இந்த எங்கம்மா இந்தாங்கம்மா. பில்லு வேணுமா? ஆமாக்கா. சரிங்கண்ணாங்க. சரிக்கா, போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இல்லை. ஆமாம், இந்த டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லைக்கா, அப்போ சும்மா நாங்கள் செக்கப்புக்கு வந்தோம். அம்மா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஹார்ட் ப்ராப்ளம்க்கா. ஹார்ட் ப்ராப்ளம். நீங்கள் ப்ரெஷர் ஆகாதீங்க, அந்த டாக்டர் சொல்கிற மட்டும் கேட்காதீங்க. நான் டாக்டர் ஆகும்போது அவங்க காசு கொடுத்தாங்க, அதனால் என்கிட்ட வந்து கேளுங்க. அவர் கொடுத்த மாத்திரையெல்லாம் நான் மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் அவர்கிட்ட இந்த மாத்திரைன்னு மட்டும் பொய் சொல்லிடுங்க. மாற்றி சொன்னாலும் என் வேலை போயிடும். இங்கே வர எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இனிமேல் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணுங்க. நான் மாற்றி கொடுக்கறது அந்த டாக்டருக்கு தெரிய வேணாம். நான் எல்லாத்துக்கும் இது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். சரியா? புரிஞ்சிச்சா? சரிக்கா, மாற்றி தரீங்களா? மாற்றி தரேன். அந்த மாத்திரை எதுவுமே நீ யூஸ் பண்ணிடாத. நான் உனக்கு வேறு தரேன். இந்தாம்மா, இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணு. நான் அப்போ கொடுத்ததை நீ வச்சிருக்கீல்ல, அந்த டாக்டர்கிட்ட சும்மா காமிச்சிட்டு வீட்டில் கேட்டால் தீந்துச்சுன்னு சொல்லிடுவோம். அதை வாங்கு. நான் அதை மாற்றிட்டு இதை கொடுத்தேன். இது 230 ரூபா தான்ப்பா. அது அந்த காசு நீ கொடுக்க தேவையில்லை. அதை நான் திருப்பி கொடுத்தாங்க. மிச்சம் 230 ரூபா நான் எடுத்துகிட்டு மிச்ச காசு உனக்கு கொடுத்தேன். இந்தா. சரிக்கா. என்கிட்ட சேஞ்சில் வெயிட் பண்ணு. சரிம்மா, இந்த காசை வாங்கிக்கோ. சரி. இனிமேல் என்கிட்ட வந்து வாங்கிக்கோ. அவங்க நான் ஒரு 100 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி மாற்றி சொல்லுவார். அதனால என்கிட்ட வந்து வாங்கிக்கோ. என்ன வைபவி, புதுசாக எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? வரலாம். நான் இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியில் போகிறேனே. நானும் வரேனே. சரி, வா போகலாம். போகலாம். சரி, நான் மீட்டிங் போகிறேன். நீ இங்கே இரு. என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போக. நீ இங்கே இரு. நான் ஒரு கொஞ்ச நேரம் தான் மீட்டிங் முடிக்கிறேன். போயிட்டு சரி, போ போ போ. இந்திய தேசம் இது, இந்திய தேசம் இது, இந்திய தேசம் இது, இந்திய தேசம் இது. இந்தியாவை காப்போம். ஜெய் ஹிந்த். என் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சொன்னால த சேம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய் ஹிந்த். எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டில் என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஆரஞ்ச், எல்லோ, ப்ளூ, க்ரீன்.